அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நாம் நம் குருமார்களின் வரிசையில் குருவாரம் குருமகிமை என்ற தலைப்பில் ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை நம் பக்தி சிந்தனா சேனலில் பல வீடியோக்களின் மூலம் கண்டு வருகிறோம் அல்லவா? அதேபோல் ஸ்ரீ மகா பெரிவாளின் மகிமைகளையும் நம் பக்தி சிந்தனா சேனலின் காணொளிகளாக வெளியிட வேண்டும் என்பது என் நீண்ட நாளே ஆவா. ஆனால் எந்த கிழமையில் வெளியிடலாம் என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது வெள்ளிக்கிழமை ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயாருக்கு உகந்த நாளானதால் ஒவ்வொரு வெள்ளியன்றும் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயாரின் அம்சமான ஸ்ரீ மகா பெரியவாளின் மகிமைகளையும் ஒவ்வொரு வெள்ளியன்றும் வெளியிடலாம் என்று நினைத்து இன்று ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜெயந்தி தினமானதால் இன்றே இந்த புனித நாளன்று இந்த புதிய முயற்சியில் ஈடுபடலாம் என்று நினைத்து இன்றைய வீடியோ எண் 110 மூலம் ஸ்ரீ மகா பெரியவாளை வணங்கி அவரின் அருள் ஆசியுடன் ஆரம்பிக்க எண்ணுகின்றேன். நண்பர்களே, வைசாக மாதத்தில், அதாவது ஏப்ரல் மே வளர்பிறை சந்திரனின் 5வது நாளில் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் ஜெயந்தி அனுசரிக்கப்படுகிறது. இது ஆதிசங்கரரின் பிறந்த நாள் விழா. 2025ஆம் ஆண்டில் ஆதி சங்கராச்சாரியார் ஜெயந்தி மே 2ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. வைசாக மாத சுக்லபட்சத்தின் சந்திரனின் வளர்ப்பிறை கட்டம் 5ஆம் நாளில் அவதரித்த ஸ்ரீ ஆதிசங்கரர் சனாதன தர்மத்தை சடங்குகளின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து பலரால் சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படுகிறார். உபநிடதங்களின் போதனைகளை மீண்டும் உயிர்ப்பித்தவர் சங்கராச்சாரியார். இந்தியாவில் உண்மை, கலாச்சாரம் மற்றும் ஒழுக்கம் முற்றிலும் அழிக்கப்பட்ட போது சங்கராச்சாரியார் அந்த இடத்திற்கு வந்தார். அங்கு பெரும் குழப்பம் நிலவியது. சங்கராச்சாரியார் தனது அமைதியான வேதாந்த செய்தியால் நாட்டை ஒழுங்குபடுத்தினார். வேதாந்தத்தை பரப்புவதற்காக இந்தியாவில் 4 மூலைகளிலும் 4 மடங்களை நிறுவினார். ஆதிசங்கரரின் சில போதனைகள்: அறியாமையை அழிப்பதே முக்தி, சரியான நேரத்தில் செய்யும் தொண்டு விலைமதிப்பற்றது, உண்மை என்பது உயிரினங்களுக்கு உதவுவது, ஒருவரின் சொந்த தூய மனமே மிகப்பெரிய யாத்திரை, அதுதான் பிரம்மத்துடன் ஐக்கியமாக உதவுகின்ற அறிவு. ஸ்ரீ ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டில் இன்றைய கேரளத்தில் உள்ள காலடி எனப்படும் ஊரில் ஆரியாம்பாள் சிவகுரு இணையருக்கு மகனாக தோன்றிய மெய்ஞான வல்லுனர் ஆவார். இவரது இளமை பருவத்தில் கௌடபாதரின் சீடரான கோவிந்த பகவத் பாதரிடம் வேதாந்தம் மற்றும் இதர தத்துவங்கள் பயின்று சங்கர பகவத் பாதர் என்று அழைக்கப்பட்டார். இந்து சமயத்தின் 3 அடிப்படை நூல்கள் என்று அறியப்படும் 10 உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் மற்றும் பகவத்கீதைக்கு விளக்கவுரை அளித்து அவை போதிக்கும் அத்வைத வேதாந்தம், அதாவது இரண்டற்றது என்கின்ற அத்வைத தத்துவத்தை உலகிற்கு எடுத்து காட்டியவர். விஷ்ணு சகசரநாமம் போன்ற சமய நூல்களுக்கும் இவர் விளக்கவுரை நிறுவியுள்ளதாக பொதுக்கருத்து உள்ளது. சிவானந்த லஹரி, கோவிந்த அஷ்டகம், பஜகோவிந்தம், சித்தாந்த சாங்கியம், விவேக சூடாமணி, ஆத்மபோதம், உபதேச சாகஸ்ரீ, கனகதாரா ஸ்தோத்திரம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற நூல்களை இயற்றினார். தமது 8ஆம் அகவையில் துறவரம் மேற்கொண்ட சங்கரர் கோவிந்த பகவத்பாதர் என்பவரிடம் அத்வைதம் முதலிய விஷயங்களை கற்றுத் தேர்ந்தார். ஸ்ரீ ஆதிசங்கரர் பாரத நாட்டின் 4 திசைகளில் 4 பீடங்களை நிறுவி அதற்கு தனது தலைமை சீடர்களை பீடாதிபதிகளாக நியமித்தார். கோவர்தன மடம் திசை கிழக்கு, முதல் பீடாதிபதி பத்மபாதர், மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்மம், வேதம் ரிக்வேதம். 2 சிருங்கேரி சாரதா மடம் திசை தெற்கு, முதல் பீடாதிபதி சுரேஸ்வரர், மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி, வேதம் யஜுர்வேதம். 3வது துவாரகை காளிகா மடம் திசை மேற்கு, முதல் பீடாதிபதி அஸ்தாமலகர், மகா வாக்கியம் தத்துவமசி, வேதம் சாமவேதம். 4வது ஜோஷி மடம் திசை வடக்கு, முதல் பீடாதிபதி தோடகர், மகா வாக்கியம் அயமாத்மா பிரம்மம், வேதம் அதர்வண வேதம். ஸ்ரீ ஆதிசங்கரர் முதல் பீடாதிபதியாக தெற்கு திசையில் காஞ்சியிலும் பொறுப்பேற்றார். இந்த ஆதிசங்கரின் வழியில் பின்னர் 70 பீடாதிபதிகள் இந்த மடத்தை அலங்கரித்து தற்போது நம் காஞ்சி மடத்தின் பீடாதிபதியாக ஸ்ரீ சத்ய சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 30/4/2025 அட்சய திருதியை நாளன்று ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் 70வது பீடாதிபதி சந்நியாச தீட்சை அளிக்கப்பட்டு 71வது பீடாதிபதியாக பொறுப்பேற்றார். நாம் எல்லோரும் வணங்கும் ஸ்ரீ மகா பெரிவா என்னும் ஸ்ரீ சங்கர சேகரேந்திர சுவாமி சரஸ்வதி சுவாமிகள் இந்த சங்கர மடத்தின்
பீடாதிபதிகளின் வரிசையில் 68வது பீடாதிபதி ஆவார். ஸ்ரீ மகா பெரியவா என்று அழைக்கப்படும் மகான் மக்களிடையே பலவிதமான தர்ம சிந்தனைகளை தூண்டி நம் சனாதன தர்மத்தை நிலைநிறுத்த பாடுபட்டுள்ளார். அவரின் உணர்ச்சிகரமான மக்களுக்கு கொண்டு செல்லும் அறிவுரைகளே தெய்வத்தின் குரல் என்ற மிக உயரிய நூலாகும். அந்த நூலில் உள்ள அனைத்து அறிவுரைகளுமே ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவாயினின்றும் மலர்ந்தவையாகும். ஸ்ரீ மகா பெரியவா தம்முடைய தவம், பக்தி மற்றும் ஞான திருஷ்டியினால் மனிதர்களுடைய ஒவ்வொரு நாடி நரம்பையும் அளந்த மகானாவார். மனிதர்களுடைய குணங்கள், எண்ணங்கள் யாவற்றையும் நன்கு அறிந்து வைத்திருப்பவர். உலக நியதியையும் உலகத்தில் நடக்கும் அதர்ம காரியங்களையும் நன்கு தம் ஞான திருஷ்டியில் அறிந்து வைத்திருப்பவர். தற்போது காஞ்சி மடத்தின் புதிய 71வது பீடாதிபதியாய் பொறுப்பேற்றிருக்கும் ஸ்ரீ சத்ய சங்கரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கூட நமது ஸ்ரீ மகா பெரியவாளின் மறுபிறப்பாக கூட இருக்கலாம். ஏனெனில் ஸ்ரீ மகா பெரியவா 8/1/1994 சித்தியடைந்துள்ளார். இந்த புது பால பெரியவாவின் பிறப்பு 2001 தான் நிகழ்ந்திருக்கிறது. எனவே உலகில் அழிந்து வரும் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீ மகா பெரியவா போன்ற அபரோட்ச ஞானிகள், அவதார புருஷர்கள் மறுபடியும் இதை போன்ற அவதாரங்கள் எடுத்துக்கொண்டேதான் இருப்பார்கள். எனவே ஸ்ரீ மகா பெரியவாளும் தற்போதைய புது பால பெரியவாளாக இருப்பாரோ என்பது சந்தேகமே இல்லை. இத்தகைய இன்றைய ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதரின் ஜெயந்தி தினத்தன்று ஸ்ரீ மகா பெரியவாளின் சில பல மகிமைகளை தங்களுடன் பகிர்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். காமகோடி பெரியவா அருள் அமுதம். உனக்கு துன்பம் என உணரும் போதெல்லாம் நான் சொல்லும் செயலை செய்துவா, உன் துன்பம் ஓடிவிடும். ராமா 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 என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்படி சொன்னால் அந்த இடத்திற்கு ஆஞ்சநேயர் வந்து விடுவார். ராமா என அழைத்தால் அந்த இடத்திற்கு சீதாதேவியும் வந்து விடுவார். ராமா ராமா என சொன்னால் பரமேஸ்வரரும் அந்த இடத்திற்கு வந்து விடுவார். ஈசன் வந்து விட்டால் அங்கு அம்பாளும் வந்து விடுவார். சிவனும் அம்பாளும் இருக்கும் இடத்திற்கு விநாயகரும் முருகனும் வந்து விடுவார்கள். பிள்ளையார் முருகன் வந்துவிட்டால் அங்கு லட்சுமி கடாட்சம் வந்துவிடும். லட்சுமி கடாட்சம் வந்துவிட்டால் அங்கு லட்சுமி தேவி வந்து விடுவார். லட்சுமி தேவி வந்துவிட்டால் அங்கு மகாவிஷ்ணுவும் வந்து விடுவார். அவர் வந்துவிட்டால் அங்கு தசாவதார மூர்த்திகளை பார்த்து விடலாம். இப்படி இறைவன் அந்த இடத்திற்கு வந்துவிட்டால் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அனைவரும் அங்கு வந்து விடுவார்கள். ராமநாமத்தை கூறி வந்தால் அனைத்து தெய்வங்களும் உன் துன்பத்தை போக்க துணை நிற்பார்கள். எனவே ராமநாமத்திற்கு இவ்வளவு மகிமைகள் உண்டு. அவரது இன்னொரு மகிமையையும் காண்போம் வாரீர். அம்பத்தூரில் வசித்த கம்பெனி தொழிலாளி ஒருவர். அவர் மனைவி ஒரு நோயாளி. அவருக்கு பிறந்த பிள்ளைகளோ பொறுப்பு இல்லாமல் தருதலையாக அலைந்தார்கள். இப்படி சிரமங்களையே சந்தித்து கொண்டிருந்த அவருக்கு நண்பர் ஒருவர் மகானின் பக்தர். கருணைக்கடலாக இருக்கும் காஞ்சி மகானிடம் ஒரு தடவை சென்று தரிசித்த பின் அவரது ஆசையை பெற்றுக்கொண்டு வா, உன் சிரமங்கள் எல்லாம் காற்றோடு போய்விடும் என்று யோசனை சொன்னார். அப்போதிலிருந்து அவரது மனதில் காஞ்சி மகானை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் வேறுவிட ஆரம்பித்தது. தொழில் சம்பந்தமாக அவர் வெளியூர் செல்லும்போது காஞ்சி வழியாக போகும் சந்தர்ப்பம் வரவே காஞ்சியில் இறங்கி யாரிடமோ வழி கேட்டு வரும்போதுதான் அவரது மனதில் அந்த எண்ணம் தோன்றியது. உலகோர் போற்றி புகழும் நிலையில் பக்தர்கள் கூட்டம் தரிசனத்திற்காக நிற்க பரிவாரங்களுடன் அமர்ந்திருக்கும் இந்த சாமியாரைத்தான் எப்படி பார்ப்பது என்கிற எண்ணத்துடன் இவர் அந்த குறிப்பிட்ட இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். இவர் எதிர்பார்த்த மாதிரி ஆடம்பரங்களோ ஆரவாரமோ ஏதும் தென்படவில்லை. அந்த சாமியார் வேறு எங்கோ போய்விட்டார் போலிருக்கிறது என்று இவர் நினைத்து கொண்டார். தனக்கு விடிவு காலம் பிறக்க அவரிடம் ஆசி பெறலாம் என்று வந்த அவரது கடுகளவு ஆசையும் மறையத் தொடங்கியது. யாரிடம் போய் கேட்பது? ஆளரவமே இல்லையே என்று அவரது கண்கள் தேடிய போது ஒரு பெரியவர் மட்டும் அவர் கண்களில் தென்பட்டார். வந்தவர் அவரிடம் கேட்டார், இங்கே ஒரு சன்னியாசி இருக்காராமே, அவர் எங்கே போயிருக்கார்? அவரையா பார்க்க வந்தேன்? யார் சொல்லி அனுப்பினா? இந்த கேள்வியும் அவரது அமைதியான முகபாவமும் வந்தவரின் உள்ளத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தின. அதனால் வந்தவர் தனது குடும்ப சூழ்நிலையையும் தற்போது ஏற்பட்டுள்ள வறுமையான சூழ்நிலையையும் சொல்லி தன் நண்பர் ஒருவர் இங்கே இருக்கும் சாமியாரை பார்த்து ஆசிகள் வாங்கச் சொன்னார் என்றார். அவர்கிட்டே சிரமங்களை சொன்னால் தீர்வு கிடைக்குமா என்ன? கேள்வி பிறந்தது அவருக்கு. வந்தவரோ இந்த வயதான கிழவர் தன்னிடம் ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார் என்று நினைத்தார். வயதான பெரியவர் தொடர்ந்தார், சிரமம்னு சொல்கிறியே, அதை ஏன் நீ படுறதான் நினைக்கிறே? அந்த பாரம் உன்னோடது இல்லைன்னு நீ நினைச்சிட்டா மனம் லேசாயிடுமே. இது எப்படி சாத்தியம் என்று வந்தவருக்கு மனதில் சந்தேகம். அது எப்படி சுவாமி? நான் தானே அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்க வேண்டியிருக்கு. என் கஷ்டங்களை வேறு யார் சுமப்பா? வயதான பெரியவர் சிரித்தபடியே சொன்னார். இப்போது ஊருக்கு போகிறோம்னு வையுங்க, உங்களோட பெட்டி மூட்டை முடித்து எல்லா பாரத்தையும் சுமந்துட்டு போய்த்தானே ஆகணும். அப்போ என்ன பண்ணுறோம்? யாராவது கூலியாள்கிட்டே கொடுத்து சுமக்க சொல்கிறோம் இல்லையா? அது போலத்தான் நாம் படுற சிரமங்களை நம்மதில்லை, பகவான் பார்த்துப்பான்னு பூர்ண சரணாகதி அடைஞ்சுட்டா நமக்கு எந்த பாதிப்பும் வராது.
இதை கேட்ட அம்பத்தூர்காரருக்கு கொஞ்சம் மனத்தெளிவு ஏற்பட்டது போல இருந்தது. அவர் வயதான பெரியவரை பார்த்து, பெரியவரே, இப்போ எனக்கு கொஞ்சம் மனசு லேசானது போல இருக்குது. என் பாரம் உன்னோடதுன்னு பகவான் கிட்ட சொல்லிடுறது நல்லது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சாமியார் கிட்ட வந்து என் பாரங்களை இறக்கி வச்சுட்டு போகலாம்னு வந்தா இங்கே அவரை பார்க்க முடியல. எனக்கு உடனே மெட்ராஸ் போயாகணும். காத்திருந்து அவரை பார்க்க முடியாது. எனக்கு இன்னமும் நல்ல காலம் வரலை போல தோணுது. ஆனால் உங்களாண்டை பேசினதுனால மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் யார், இதே ஊரா என்று கேட்டார். வயதான பெரியவர் முகத்தில் சிரிப்பு. என்னை இங்கே சங்கராச்சாரியார்னு சொல்லுவா என்று சொன்னதும் அம்பத்தூர்காரருக்கு இன்ப அதிர்ச்சி. வியப்போடு அந்த எளிமையின் உருவத்தை பார்த்த வண்ணம் ஒன்றுமே தோன்றாமல் மலைத்து நின்றார். அதுவரை அந்த மனித தெய்வத்திடம் அஞ்ஞானமாக பேசிக்கொண்டிருந்தவர் சற்றே திரும்பி பார்க்க அந்த தவமுனிவரை தரிசிக்க ஒரு பெருங்கூட்டமே காத்திருந்தது. இத்தனை நேரம் ஒரு மாபெரும் மகானிடம் சர்வசாதாரணமாக பேசி அவரிடம் யோசனைகள் பெற்றதை எண்ணி அந்த பக்தர் வியந்தார். நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் சுவாமி என்ற பக்தரை சட்டையை கழற்றும்படி சொன்னார் மகான். தான் பூணூல் அணியாததால் சட்டையை கழற்ற அந்த பக்தர் யோசிக்க மடத்து சிப்பந்தி ஒருவரிடம் சொல்லி அவரை உள்ளே அழைத்து கொண்டு போய் பூணூல் அணிவிக்கச் செய்து ஆசீர்வதித்தார் மகான். யாருக்குமே கிட்டாத மாபெரும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. தொடர்ந்து அவரது இன்னல்கள் யாவும் பனிபோல் விலகின. அவரின் எளிமைக்கு இது ஓர் எடுத்துக்காட்டு. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நன்றி.